எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்றைக்கான வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஏன்னா வீட்டில் நம்ம பொதுவாக காமனாக யூஸ் பண்ணக்கூடிய சில பொருள்கள் இருக்குது. இந்த பொருள்களில் எந்த அளவுக்கு அசுத்தம் இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியறதில்ல. பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதனால் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ அசுத்தம்னா என்னங்க, இப்போ ஒரு பப்ளிக் டாய்லெட்டுக்கு பற்றி சொல்லவே தேவையில்லை. பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய பப்ளிக் டாய்லெட்லாம் எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி டாய்லெட்ஸில் இல்லாத கிருமிகளே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா மெயின்டெனன்ஸ் அந்தளவுக்கு மோசமாக இருக்கிறதுனால என்ன தான் கட்டி கொடுத்துட்டாலும் நம்ம நாட்டில் பல்வேறு விதமான மக்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்குங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதை நம்மளால் அட்ரஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பெரிய கேள்விக்குறி தான். இதுக்கான பதில் நீண்ட கால பதிலாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த மாற்றங்களை கொண்டு வர முடியும். அதே சமயம் பொது டாய்லெட்டில் தான் இந்த மாதிரி அசுத்தமாக இருக்கும், பிரச்சனையாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். முதல்ல சுத்தங்கிறது எங்கே ஆரம்பிக்கணும்? நம்ம வீட்டில் தான் ஆரம்பிக்கணும். சுத்தங்கிறது என்றைக்குமே நம்ம வீட்டில் இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம வீட்டில் அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டிய பொருள்கள், இடம் எதுன்னு தெரியுங்களா? ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உண்மையிலேயே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதை ஒரு ரேங்க் அடிப்படையில் போட்டிருக்கிறேன். இந்த ரேங்க் ஒரு ஆராய்ச்சி அடிப்படையில் போடப்பட்டது. ஸோ இந்த ரேங்க் என்ன சொல்லுதுன்னா, நம்ம வீட்டில் எந்த இடத்துலலாம் அசுத்தங்கள் அதிகமாக இருக்குது, எங்கெல்லாம் கிருமிகள் அதிகமாக இருக்குது, எங்கே தொற்றுகள் ஏற்படலாம் அப்படிங்கிறது. நாம் என்ன பொதுவாக ஜென்ரலாக நினைப்போம், நம்மளோட டாய்லெட்ஸு, வீட்டில் இருக்கக்கூடிய டாய்லெட்ஸ் தான் நினைப்போம். வீட்டில் சாதாரணமாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்தியன் டாய்லெட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பயங்கரமாக 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு சுத்தமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டாய்லெட்டாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு இடம் மட்டும் இல்லை அசுத்தமாகிறதுக்கு, இன்னும் சில இடங்கள் இருக்குது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இடங்கள். ஸோ ஆராய்ச்சிகள் படி 7வது இடத்துல இருக்கிறது இந்த மாதிரி கதவு கைப்பிடிகள் மற்றும் சுவிட்சுகள். ஆச்சரியமாக இருக்குது இல்லைங்க? நம்ம தினசரி யூஸ் பண்ணக்கூடிய இந்த கதவு கைப்பிடிகளில் நிறைய கிருமிகள் போய் சேர்ந்துக்குது. எந்த வகையான கைப்பிடியாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி சுவிட்சு, இந்த சுவிட்சஸில் நம்ம அடிக்கடி நம்ம ரெகுலராக தொடக்கூடிய விஷயம். ஸோ இங்கேயும் கிருமிகள் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஈஸியாக அசுத்தமாகுது. ஸோ இந்த இடத்துங்கெல்லாம் நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ண தேவை இருக்குது. அடுத்த அசுத்தமாக வாய்ப்பு 6வது ரேங்கில் இருக்கிறது. நம்மளோட வீட்டில் பொதுவாக வச்சுருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் சமாச்சாரம், முக்கியமாக கம்ப்யூட்டர் கீபோர்டு, அது மட்டும் இல்லாமல் லேப்டாப்லேயும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கீபோர்டு. நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், ஈவன் சாப்பாடு கூட இங்கே டேபிளில் உட்காந்துக்கிட்டே சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி சாப்பாடு, ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே நம்ம இந்த கீபோர்டை டச் பண்ணும்போது இதில் நிறைய கிருமிகள் போய் உட்காந்துக்குது. ஸோ அதனால் அசுத்தங்கள் ஆகுது. மவுஸ்லேயும் அசுத்தமாகுது. ஸோ 2018 இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் என்விரான்மெண்டல் ரிசர்ச் அண்ட் பப்ளிக் ஹெல்த்தில் ஒரு பேப்பரில் 25 டிஃப்ரெண்ட் கீபோர்டு சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. ஸோ அதில் ஈகோலை, ஸ்டெஃபலோகாக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மனுஷனுக்கு வியாதியை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் கூட 96% கீபோர்டில் இருந்திருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த 5வது ரேங்க்ல இருக்கிறது, நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கம்ப்யூட்டர் கீபோர்டே வரும்போது இந்த மாதிரி மொபைல் ஃபோன் வராதா? எத்தனை பேர் டாய்லெட்குள்ளே உட்காந்துக்கிட்டே மொபைல் ஃபோன் பார்க்குறோம். ஸோ 2017 நடந்த ஸ்டடியில் germs அப்படிங்கிற ஒரு சயின்டிஃபிக் ஜேர்னலில் என்ன ஆராய்ச்சி முடிவுனா, கிட்டத்தட்ட 17,000 பாக்டீரியாக்கள் உங்கள் ஃபோனில் உட்காந்துருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் ஸ்டெஃபலோகாக்கஸ் ஆரியஸ் போன்ற ஃபுட் பாய்சனிங் ஏற்படுத்தக்கூடிய, டைரியா போன்ற தொந்தரவுகள் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் கூட உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறது தெரியுது. அடுத்து 4வது ரேங்க்கு. இன்னொரு ஆச்சரியமான விஷயம், குழந்தைகள் உபயோகப்படுத்தக்கூடிய பொம்மைகள். இந்த பொம்மைகளில் ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கு. CDC சொல்லக்கூடிய சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அட்லாண்டாவோட ஸ்டடி படி இன்ஃப்ளூயன்சா வைரஸுகள், இதெல்லாம் பொதுவாக குழந்தைகளுக்கு சளி தொந்தரவை ஏற்படுத்தக்கூடிய வைரஸுகள். ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸுகள் 48 மணி நேரம் இந்த பொம்மையோட சர்ஃபேஸில் உயிர் வாழும். ஸோ அதனால் ஒரு குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் இருந்து அந்த பொம்மையை விளையாண்டுட்டு போச்சுன்னா, அதே இன்னொரு குழந்தை விளையாடும்போது அதே இன்ஃபெக்ஷன் இந்த பொம்மை மூலமாக குழந்தை டு குழந்தை பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து 3வது ரேங்கில் இருக்கிறது இன்னொரு ஆச்சரியமான விஷயம், கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய கிச்சன் ஸ்பாஞ்சஸ்ஸு. நம்ம இதை வச்சு தான் நம்ம பாத்திரங்கள் கழுவுறோம். அது மட்டும் இல்லாமல் கிச்சனில் கிச்சன் டவல்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த கிச்சன் டவல், இந்த கிச்சன் ஸ்பாஞ்சஸ் இதிலலாம் கண்டிப்பாக பாக்டீரியாக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதே ஸ்டடி 2017 ஸ்டடியில் 362 விதமான பாக்டீரியாக்கள் 14 ஸ்பாஞ்சஸில் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த ஸ்பாஞ்சஸ் ஈரப்பதத்தோடவே இருக்கும். ஸோ இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம். அந்த டேம்ப்னஸ், ஈரப்பதமும் மாய்ஸ்சரும் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நிறைய கிருமிகள் உள்ளே போந்துக்கும். இதை க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப சிரமமாக இருக்கும். இல்லை சார் ஸ்பாஞ்செலாம் யூஸ் பண்ணுறதில்ல, தேங்காய் நார் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறீங்களா? தேங்காய் நாரை டெய்லி யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுட்டோன்னா அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் டெய்லி நம்ம அப்படி தூக்கி போடலாம் முடியாது. அப்படியே அதே நிறைய திருப்பி யூஸ்
பண்ணும்போது அதுலேயுமே கிருமிகள் உட்காரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிச்சன் டவலை ரெகுலராக நம்ம க்ளீனிங் பண்ணியே ஆகணும். அதில் நிறைய கிருமிகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து 2வது ரேங்க்கு. ஸோ இது வந்து டாய்லெட்டில் வந்து நம்ம வந்து என்னதான் சிங்க்கு பேசின் இதெல்லாம் வந்து நல்லா சுத்தமாக வச்சுருந்தா கூட இன்னொரு ஃபினாமினன் இருக்குங்க. அதாவது ஸ்ப்ளாஷ்னு இந்த டாய்லெட்லேருந்து வரக்கூடிய தண்ணீர் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம டாய்லெட் ஃப்ளஷ்ஷாக அழுத்தும் போது ட்ரெயின் ஆகுது இல்லையா, அந்த ஃப்ளஷ்ஷாக அழுத்துறோம், உடனே அந்த தண்ணீர் வந்து ட்ரெயின் ஆகுது. அப்படி ட்ரெயின் ஆகும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் கிருமிகள் பறந்து வந்து அது வந்து இந்த டாய்லெட்டை சுற்றி இருக்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேஷியஸ் பொருட்களும் நம்ம அந்த டாய்லெட்டை ஃப்ளஷ் பண்ணும்போது வெளியே வரலாம். கிருமிகளும் இந்த இடத்த சுற்றி இருக்கலாங்கிறது தான் ஆராய்ச்சி முடிவு. ஸோ அதனால் டாய்லெட்டை ரெகுலராக க்ளீனிங்கில் வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நம்பர் 1க்கு வருவோம். நம்பர் 1 நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயமா இருக்குது. ஸோ இந்த முதல் ரேங்க் வாங்கக்கூடிய விஷயம் எதுனா கிச்சன். நம்ம கிச்சனில் தான் நம்ம சமைக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் வீட்டிலேயே மிகவும் அசுத்தமான இடம் எது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கிச்சன் சிங்க் தான் முதல் இடத்துல வருது ஆராய்ச்சிகள் படி. அந்த கிச்சன் சிங்க்கு இந்த கட்டிங் போர்டு, ஸோ இதிலலாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயினாக நிறைய விதமான பொருட்கள் இதில் வந்து கழுவுறோம். உணவு தயாரிக்கும் போது இப்போ இறைச்சி தயாரிக்கிறோம், பல்வேறு விதமான உணவுகள் தயாரிக்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்து தயாரிக்கும் போது உருவாகக்கூடிய வேஸ்ட்டை கழுவுறது சிங்கில் தான் கழுவுறோம். அந்த பொருட்களை அப்படி அப்படியே அங்கே போட்டுடுறோம். இந்த வேஸ்ட்டு கட்டிங் போர்டில் வந்து நம்ம சிக்கன்லாம் வெட்டுறோம் அப்படின்னா அதுலேருந்து இருக்கக்கூடிய கிருமிகள், அதாவது மெயினாக வந்து பால் சார்ந்த பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுறோன்னு வைங்களேன். ஸோ இந்த பால் சார்ந்த பொருட்கள் சிக்கன் மட்டன் பொருட்கள்லாம் யூஸ் பண்ணும்போது இதில் சல்மனல்லா, காம்பலோபாக்டர், லிஸ்டீரியா, ஈகோலை போன்ற கிருமிகள்லாம் நிறைய இருக்கும் இந்த இறைச்சி பொருட்கள், பால் சார்ந்த பொருட்களில். ஸோ அதையும் நம்ம கிச்சன் சிங்கில் தான் கழுவுறோம். ஸோ அப்படிங்கும்போது இந்த பொருட்கள்லாம், இந்த கிருமிகள்லாம் கிச்சன் சிங்கில் அதிகமாக எப்பவுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுது. ப்ளஸ் வைரஸ் கிருமிகளும் இருக்குது. நோரோ வைரஸ் போன்ற வைரஸ் கிருமிகளும் இந்த கிச்சன் சிங்கில் அதிகமாக தென்படுது. ஸோ இது வந்து டைரியா, வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய சில கிருமிகளும் இங்கே கிச்சன் சிங்கில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் விடுபட்டு போன முக்கியமான விஷயங்கள் சோப்பு ட்ரே. நம்ம சோப்பு யூஸ் பண்ணுறோம் குளிக்கிறதுக்கு, துவைக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே. அந்த சோப்பு ட்ரே இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சோப்பு ட்ரேயில் ஏகப்பட்ட கிருமிகள் இருக்குது. வாஷ் பேஷனில் தான் நம்ம எல்லாமே கழுவுறோம், வாய் கொப்பளிக்கிறோம், சளி சிந்துறோம். ஸோ இங்கே ஏகப்பட்ட கிருமிகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. தலகாணி உரை, பெட்ஷீட் டெய்லியுமே நம்ம உபயோகப்படுத்துறது, டூத் ப்ரஷ்ஷை வைக்கிற ஹோல்டர், அந்த பிளாஸ்டிக் ட்ரே, தண்ணீர் பாட்டில், டெய்லி நம்ம தண்ணி குடிக்கிற பாட்டில் வந்து நம்ம டெய்லி ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற தண்ணி பாட்டிலில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த தண்ணி பாட்டில் கூட ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது கிருமிகளால் கண்டாமினேட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் தினசரி இந்த தண்ணி பாட்டில் கூட கழுவி தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல், டிவி ரிமோட் கண்ட்ரோல், ஏசி ரிமோட் கண்ட்ரோல், அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் ஷூ, செருப்பு போன்ற விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக வந்து ஏகப்பட்ட கிருமிகளை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி தான் நம்ம சுத்தம் செய்யணுங்க? மெயினான விஷயம் சுத்தம் செய்கிறது அப்படிங்கிறதுல இப்போ நான் ஏற்கனவே காமிச்சல கிச்சன் டவல் போன்ற விஷயம்லாம் டெய்லி துவைக்கணும். ப்ளஸ் இது வரைக்கும் நான் காமிச்ச விஷயங்கள், கிச்சன் சிங்க் ஆகட்டும், வாஷ் பேஷன் ஆகட்டும், எல்லா விஷயங்களையுமே நம்ம கண்டிப்பாக க்ளீன் பண்ணி ஆகணும், சுத்தப்படுத்தி ஆகணும். சோப் அண்ட் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நிறைய ஸ்ப்ரேஸ் இருக்குது மார்க்கெட்டில், நிறைய விதமான கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எல்லாமே யூஸ் பண்ணலாங்க. இதில் வந்து நான் எதையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல, அதெல்லாம் வந்து ஒரு கமர்ஷியலில் விளம்பரமாக ஆயிரும். ப்ளீச் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணுறதுங்கிறத நம்ம ஒரு பழக்கமாக வச்சுக்கணும். எல்லா ஏரியாக்களும், நான் சொன்ன டாய்லெட் ஏரியாக்கள்லேருந்து, கிச்சன் சிங்க்லேருந்து, வாஷ் பேஷன்லேருந்து எல்லா ஏரியாக்களும் க்ளீன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த க்ளீனிங் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கான்டாக்ட் டைம். அட்லீஸ்ட் இந்த க்ளீனிங் விஷயங்கள் ஒரு 2 நிமிடங்களாவது அந்த க்ளீனிங் சர்ஃபேஸோட கான்டாக்டில் இருக்கணும். சப்போஸ் நம்ம கிச்சன் சிங்க்கை வந்து நம்ம கழுவுறோம் அப்படின்னா இந்த கிச்சன் சிங்க்கில் அந்த க்ளீனிங் பொருள் அந்த கிச்சன் சிங்க்கோட ஓரத்துலலாம் வந்து ஒரு 2 நிமிடமாவது கான்டாக்டில் இருக்கணும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கான்டாக்ட் டைம் இருந்தால் தான் அந்த கிருமிகள்லாம் கொல்லப்படும். ஸோ வீட்டில் சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களில் இவ்வளோ அழுக்குகள் இருக்குது அப்படிங்கும்போது உண்மையிலேயே அழுக்குகள் சேரக்கூடிய இடமும் இருக்குது இல்லையா? அப்போ நம்ம எந்த அளவுக்கு சுத்தத்தை பேணி காக்கணும் அப்படிங்கிறத எல்லாருமே இந்த வீடியோ மூலமாக புரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு பொங்கல் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வருஷம் நான் பொங்கல் கொண்டாடுறதை சிம்பிளாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோடு ஷேர் பண்ணிக்கலான்னு ஒரு சின்ன வீடியோவை ஆட் பண்ணியிருக்கிறேன்.
भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्सुवः संवरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.